எனக்கு நிறைய குழப்பம் வருதுன்னா என்னன்னா, குழப்பத்தை முதல்ல தெளிவா கொடு. எப்படி ஒரு குளம் குழம்புச்சுன்னா காத்து இருந்தா தானாவே குளம் அந்த செட்டில் ஆயிடும், அழுக்கெல்லாம் செட்டில் ஆயிடும், அதுவே தெளிவாயிடுமோ அதே மாதிரிதான் புலம்புற மனசும் தானாவே ஒரு நாள் செட் ஆயிடும். அதை ரொம்ப நோண்டாது. அதே மாதிரி இந்த அட்வைஸ் கேட்கறவங்க கிட்ட மட்டும் எதுவுமே கேட்காது. உன்னோட குழப்பத்துக்கு எவன்டா அட்வைஸ் கொடுப்பான்? எவனும் அட்வைஸ் தர முடியாது. ஆனா அட்வைஸ் நீ கேட்கலாம். யாருக்கிட்ட தெரியுமா? உண்மையாவே நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன்ட்டு அட்வைஸ் கேட்கலாம். அந்த மாதிரி யாரு இருக்கிற மாதிரி நடிக்கிறவன் தான் நிறைய பேர் இருக்கிறான். எல்லாம் செய்வான். இப்ப காரணம் என்னன்னா, எல்லாம் அங்கேயும் ஒரு குழப்பம். தேர்ட் பார்ட்டி குழப்பி தான் பல பேர் அழிஞ்சு போயிட்டான். வேலைக்கு போய் அங்க 100% கூட அங்க போயிட்டு போன் பண்றது காதலிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும். இருக்கிற கம்பெனியை ஒழுங்கா காப்பாத்தினாதான் நீ அடுத்த கம்பெனில நிலைப்ப. எந்த கம்பெனிக்கு போனாலும் கால் பண்ணுவான். நல்ல கம்பெனி, இதுக்கு முன்னாடி எங்கடா நீ வேலை செஞ்சேன்னு கேட்டு அவன்கிட்ட தேடுவான். கான்டாக்ட் வச்சிருப்பான். அப்ப கேட்கும் போது இவர் இங்கேயே சரியில்லை, அங்க எப்படி சரியா பண்ண யோசிக்க மாட்டான் அவன். பல பேர் இன்டர்வியூக்கு போகும்போது எங்க பாஸ் சரியில்லைங்க, அந்த ஆர்கனைசேஷன் சரியில்லைங்க. பாதி பேருக்கு என்ன பிரச்சனைனா, பெத்த அம்மா மேலேயே சில பேருக்கு வருத்தம். பெத்த அம்மாவே உனக்கு பிடிக்கலன்னா யாரதான் உனக்கு பிடிக்கும்? அப்ப இப்பவே சொல்றேன், உள்ள இருக்கிறது தான் வெளியே தெரியும். உனக்குள்ள குழப்பம் இருந்தா வெளியே குழப்பமா தான் இருக்கும். உன் உள்ள சோகம் இருந்தா வெளியே சோகமா தான் இருக்கும். உன் உள்ள தீய எண்ணம் இருந்தா உன்னை சுத்தி தீய எண்ணம் உள்ள மனிதர்கள் தான் இருக்கும்.